குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலி நல்லா தெரியும் உங்களுக்கு, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ அந்த எலி என்ன செய்தும் அது விடுதலையாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், அதுக்கு ஒரு வலை தோண்டணும் அப்படின்னா அது இஷ்டம் போல் போய் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. திடீரென்று சொல்லி இதெல்லாம் பார்த்து மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு எலி பொறியை கொண்டு வந்து வச்சிடுவான். பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது இந்த எலியை கொல்லணும் அப்படின்னு பெரிய பெரிய வலையெல்லாம் தோண்டி வைக்கும். சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் பெரிய வலையை தோண்டி வச்சிடுவான். அப்போது ஒரு நாள் அது திடீர்னு அந்த எலி பொறியில் அதை மாட்டிக்கிட்டா நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் சேரை கூட கடிச்சிடும். மர டேபிளாக இருந்தாலும் சரி கடிச்சு வச்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் எலி பொறி எதில் நம்ம செஞ்சு வைக்கிறோம்? மரப்பெட்டியில் செஞ்சு வைக்கிறோம். ஏன் இப்போ நல்லா கவனிக்க, எலி கூண்டில் இப்போ ஒருத்தர் பிடிச்சிட்டான் அப்படின்னா அது மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஏன் அதனால் அந்த 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 மரப்பெட்டியை கடிச்சிட்டு வெளியே வர முடியல? அப்போ வீட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய பெட்டி வேணாலும் கடிச்சிடுது, எவ்வளோ பெரிய மரத்தை வேணாலும் கிடைச்சிடுது, அது கடிச்சு வலை போட்டுருது. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே உள்ளே வரும்போது கவனிங்க, நல்ல அறிவு இருக்குது. கவனிங்க, இப்போ தரைக்குள்ளே இருந்தால் தரையில் ஒரு மனுஷனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வலையை தோண்டி அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்குது. ஆனால் எலி பொறையில் மாட்டிக்கிட்டால் மட்டும் ஏன் அதுக்கு ஞானம் இல்லாமல் போகுது? கவனிங்க, தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன், தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்த அவர் யார் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு. இப்போ அந்த எலிக்கு வெளியில் இருக்கும் போதெல்லாம் நல்லா தெரியுது, இந்த இடத்துல போய் குடிய தோணுனா இந்த இடம் நல்லா நமக்கு விசாலமாக இருக்கும், இந்த இடத்துல பாறை இருக்காது, கல் இருக்காது, தோண்டிடலாம் ஈஸியாக அப்படின்னு. இந்த சின்ன எலி பொறி தான் அந்த எலி கூண்டுக்குள்ள அதை வந்து மாட்டிக்கிட்ட உடனே பாருங்க, அந்த சிந்தையெல்லாம் மாறி போயிருமா. இப்போ என்ன செய்ய தெரியல அதுக்கு. இந்த எலி கூண்டு என்ன செய்ய 4 நாள் வச்சிருந்தா கூட அந்த எலி கூண்டுக்குள்ள தான் அந்த எலி உயிரோடு இருக்கும். ஏன் தெரியுமா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அதனால் அதை கடிக்க முடியல? ஏன் அதை ஓட்ட போட்டு வெளியே வர முடியல? அவ்வளோ பெரிய பெரிய பீரோவெல்லாம் கடிச்சிடுது, பெரிய பெரிய மரப்பெட்டிகளெல்லாம் கடிச்சிடுது. ஆனால் சின்ன எலிப்பொறிக்குள்ள மாட்டிக்கிட்ட ஏன் வெளியே வர முடியல? வெளியில விடுதலையோடு இருக்கும் போதெல்லாம் அது ஓடி போய் என்ன செய்யுது, விலையை தோண்டி விசாலமா வாழுது. ஆனா எலிப்பொறிக்குள்ள வந்த உடனே அதுக்கு பயம். என்ன பயம்? மரண பயம். நாம தவறு செஞ்சிட்டோம், இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வழி இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பயம். என்ன பயம்? பாவ பயம். அந்த எலிப்பொறிக்குள்ள மாற்ற வரைக்கும் அது விசாலமா இருக்கும், அங்கங்க ஓட குழிய தோன்ற நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆனா அந்த எலிப்பொறிக்குள்ள மாட்டின உடனே அது என்ன வந்துடுது? பயம் வந்துட்டாலே அதுல இருந்து விடுதலையாகி வெளியில போகவே முடியாது. அது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு திருச்சபையில் அப்படித்தான். ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் வராத வரைக்கும் அவன் விசாலமா இருப்பான். தேவனை தேடாத வரைக்கும் உலகத்தினுடைய சகல ஞானம் அவனுக்குள்ள இருக்கும். தேவ சமூகத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளுகிற வரைக்கும் அவனுக்கு ஆமை ஸ்தோத்திரம், அவனுக்கு எந்த பயமும் இருக்காது. ஆனா ஆலயத்துக்கு உள்ள வந்துட்ட பிறகு இந்த ஆலயம் ஒரு எலிப்பொறியை போன்றது. இதுல இருந்து நீ வெளியே என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் போகவே முடியாது. இது போலத்தான் நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதை விட்டு, ஆண்டவரை அறிந்து கொள்வதை விட்டு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரை தேடுவதை விட்டு என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே போய் எதையாவது ஒன்றில் சிக்கிக்கொண்டு என்னை காப்பாற்ற, என்னை பிரச்சனை விடுதலையாக்க, என்னை எனக்கு சுகம் கொடுக்க ஒருவரும் வரமாட்டார்களா என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, கர்த்தரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறார், கர்த்தரே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தரே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தோம் என்ன செய்கிறோம்? நம்மை அறியாத ஒரு பாவத்திற்குள்ள விழுந்து அதிலிருந்து விடுதலையாக முடியாதபடி இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கிலிருந்து நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, அது தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்தை எப்படியாவது தேடி வந்துட்டு அப்படின்னா கவனிங்க, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. தப்பித்துக் கொண்டு தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக வந்துவிட முடியும். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து அழகாய் சொல்லுகிறது, அவர் திறவுகோல் உடைய ஆண்டவர். நமக்கு யாரா இருக்கிறாரா? திறவுகோல். அப்படின்னா எதில் நீ மாட்டிக்கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை கிடந்தாலும்
இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, மனுஷனாலே, உலகத்தினாலே, சாத்தானாலே, சத்துருவினாலே கொடுக்க முடியாத விடுதலையை இந்த இயேசு நொடிப்பொழுதில் கொடுக்க வல்லமையில் இருக்கிறார். அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை துதித்து பாடி வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது தேவனை நீ காண முடியும். ஹல்லேலூயா, நீ மாட்டிக்கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலையாக முடியும். இந்த தேவனை அறிய வேண்டும், அந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உத்தம இருதயத்தோடு என்ன செய்யணுமா? காத்திருக்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உத்தம இருதயத்தோடு என்ன? உண்மையாகவே அவரை தேடணும் என்கிற ஒரு இருதயம் உள்ள உத்தம இருதயத்தோடு அவரை தேடி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் இந்த பாவம் என்கிற ஸ்தோத்திர சிறையிலிருந்து விடுதலையாக முடியும். அப்படி இந்த வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 30ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அப்படின்னு சொல்லுது. மனம் திரும்பினவர்களுக்கு தான் இந்த ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மனம் திரும்பி என்ன பண்ணணுமா? அமர்ந்திருக்கணும். 2வது ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இந்த பாவம் எப்படி நிவர்த்தி ஆகும்? நான் சொன்னேன், அந்த எலியை குறித்து உள்ள போயிட்டு வெளியில வர முடியல, மாட்டிக்கிட்டா வெளியில வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இல்லை கவனிங்க. அப்ப தேவனை தேட முடியாது, தேவனை தேடணுங்கிற எண்ணம் வராது, ஆராதனைக்கு போகணுங்கிற பயம் வராது. ஹல்லேலூயா. அப்ப அதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 32 சங்கீதம் 1 சொல்லுது, பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? மன்னிக்கப்பட்டிருக்கணும். அப்ப அவர்கள் தான் ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் வரும். அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னு எண்ணம் வரும். அவர்களுக்கு தான் ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குமே ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் வராது. அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, முதலாவது மனம் திரும்பணும், 2வது உத்தம இதயத்தோடு அவரை தேடணும், 3வது அவரோடு கூட ஒப்புரவாகணும். அது மட்டுமல்ல, யோவான் 3:6 சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கணும். பாருங்க, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ அவரில் என்ன பண்ணணுமா? ஒப்புரவாகி நிலைத்திருக்கணும். 4வது காரியம், அவரில் நிலைத்திருக்கணும். அவர்களுக்கு தான் இந்த ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தினுடைய எல்லா காரியத்திலும் நம்ம கலந்து கொள்ளணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பூமியில் என்ன செய்ய முடியும்? நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தில் நம்ம பேர் தகுதி பெறும். கடைசியாக நான் சொல்கிறேன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வருவானானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன். சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அவர்கள் தான் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பார்கள். அவர்கள் தான் தேவனை எப்பொழுது தேட வேண்டும் என்கிற எண்ணம், இருதயமும் ஏக சிந்தையை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், எப்போதும் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாதையெல்லாம் செவையாகும்படிக்கு அவன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லுது. அமர்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதெல்லாம் உன் இருதய பலைகளை எழுதிக்கொள் அப்படிங்கிற, நெற்றியில பொட்டாய் வைத்துக்கொள் அப்படிங்கிறார். அப்ப அது உனக்கு என்ன செய்யும்? உனக்கு நல்ல யோசனை தருமா? உன் பாதையில் அது உன்னை பாதுகாக்குமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அதை உன்னை என்ன செய்யும்? உன்னை நிலைநிறுத்தி நடத்தும் அப்படின்னு சொல்லுது. அது உன் மேலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும் அப்படின்னு சொல்லுது. அதில் ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு, அந்த பாவம் என்னை உம்மை விட்டு விலக்கி விடாதபடிக்கு நான் எப்போதும் உம்முடைய நிலைத்திருந்து ரட்சிக்கப்பட்டவனாய் மனம் திரும்பினவனாய் உம்முடைய சமூகத்தில் உம்மையே நோக்கி பார்க்கிறவனாய் என் ஆயுசு காலம் முடியும் போது உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பரதேசிலே வந்து நான் இளைப்பாற தகுதியுள்ளவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த தந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.